சக்தி தாயே எல்லாம் சேரும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவையானவங்க அதை யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 33 அந்த பகுதியில் வந்திருக்கோம். இன்றைக்கு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால், ஒருவருடைய கையில் அதிர்ஷ்ட குறி இருந்தால் முழு பலனையும் எந்த நேரத்தில் கொடுக்கும், எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதிர்ஷ்ட குறி நம்ம கையில் இருந்தால் அவர்கள் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்ப ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கு கையில. அதிர்ஷ்ட குறி ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வந்துருச்சு. அந்த பணம் அவங்களுடைய கையில உள்ள ரேகைகளையும் பார்க்கணும். ஒரு அதிர்ஷ்ட குறியில 1 கோடி ரூபாய் பணம் வருது, இருந்தாலும் அந்த வியாதியை கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய ரேகை வரும் பொழுது, அந்த ஆயுள் ரேகையில கட்டாகும் போது, அதாவது தடை வரும் பொழுது வியாதி வந்து அந்த பணம் செலவாகும். அதுக்கப்புறமா ஒரு சுக்கிர வளையம்னு ஒன்று இருக்கு. அந்த சுக்கிர வளையம் வரும் வயதில் அவர்கள் பெண்களுக்காக வேண்டி, இன்பத்திற்காக வேண்டி, சந்தோஷத்திற்காண்டி செலவு செஞ்சிருவாங்க. ஆனா அந்த அதிர்ஷ்ட குறி இருக்கும் பொழுது அந்த பணம் வரும், செல்வம் வரும், வாழ்வில் ஒரு நல்ல அதனுடைய அந்த குறியோட பலன் என்னவோ அது கண்டிப்பாக செஞ்சே தீரும். ஆனா அது முழுமையா நம்ம கையில இருக்குமா இருக்காதாங்கிறது கையை பொறுத்து பலன் மாறுபடும். இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கைரேகை போட்டிருக்கோம். இப்ப போர்டுக்கு வந்துருவாங்க. இது எடுத்துக்காட்டு ஒரு கைரேகை. இந்த கைரேகை அமைப்பு நேற்று நான் பார்த்தேன், ஆன்லைன்ல தான் பார்த்தேன். அவருக்கு வயது 70. இந்த கைரேகை அமைப்பு உடையவர், அதாவது இவருக்கு ஒரு அதிர்ஷ்ட குறின்னு பார்த்தோம்னா குரு வளையம் நல்லா சிறப்பா இருக்கு. இதுல 2 கையையும் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்க, 2 கையும் பார்க்கணும். இப்ப நம்ம மாணவர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியுமா நான் சொல்லி கொடுத்து பார்த்துக்கணும். இந்த குரு வளையம் இருந்தால் ஒரு ராஜபோகமான ஒரு அரசனுக்கு இணையான வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு, சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த ஆயக்கலை 64 அவருக்கு தெரிந்திருக்கும், எல்லா மொழிகளும் எல்லா கலைகளும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு இந்த ஒரு ரேகைக்கு அந்த பலன் இருக்கு. ஒரு அரசனுக்கு இணையாக சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த குரு வளையம் இருந்தால் அவருக்கு இருந்தது, நல்ல சந்தோஷமா இருந்தார். அவருடைய கையை பாருங்கள். அந்த கையை பார்க்கும்போது இவருக்கு சுக்கிர வளையம் இருக்கிறது, சுக்கிர வளையம் விடுபட்டு இருக்குது. அப்போது நல்ல குரு வளையம் இருக்கு, சுக்கிர வளையம் இருக்கு. அப்படிங்கும்போது அது விடுபட்டு இருக்கு. நல்ல பணம் வந்தது, நல்ல வேலை செஞ்சாரு, நல்ல சந்தோஷமா இருந்தாரு, பெண்களுக்காக வேண்டி செலவு நிறைய செஞ்சார். அதனால பணம் வர்ற பணம் எல்லாம் செலவாயிடுச்சு. நல்ல சந்தோஷமா இருந்தார். வாழ்க்கையில சுக்கிரமேட்டை பாருங்க, சுக்கிரம் மேடு நல்லா இருக்கு, அந்த செவ்வாய் ரேகை இருக்கு, ஆரோக்கிய ரேகையும் இருக்கு. ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது நல்ல சந்தோஷமா பெண்கள் தொடர்பு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் மேல் நோக்கி ரேகைகள் எத்தனை ரேகைகள் இருக்குதோ அத்தனை அளவுக்கு அதிகமாக பெண்கள் தொடர்பு இருக்கு. அப்புறம் நேரம் இங்க பார்க்கணும், மன்மத மேட்டை பார்க்கணும். மன்மத மேட்டுல 2-3 ரேகை இருக்கு. அதுல 1 தான் நீளமா இருக்கு, 2 சின்னதா இருக்கு. அப்படிங்கும்போது தேவையில்லாத பெண்கள் தொடர்பு அதிகப்படுத்துவது வாய்ப்பு. இந்த கையை பொறுத்தவரை கையில குறை இல்லை, கையில குறை இருக்கு, ஆனா அவர்கிட்ட குறை இல்லை. அவருடைய கர்மா பலன், அவருடைய கர்மாபடி அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த கையில் படம், வரைபடம் மாதிரி. அதாவது ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு நம்ம எஸ்டிமேட் போடுறோம்ல, வரைபடம் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இது. நம்ம வாழ்க்கையினுடைய வரைபடம் தான் நம்ம கை. நம்ம கையை பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகும், என்னென்ன நடக்குங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். கரெக்டா பாருங்க. முதல்ல ஆயுள் ரேகையை பாருங்க. ஆயுள் ரேகையில் 2 இடத்துல அவருக்கு தடை இருந்தது. 3வது இந்த ஆரோக்கிய ரேகை
ஆயுள் ரேகை கற்பனை போகுது. அந்த வயதில் இவருக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போயிருக்கிறது, உடம்புல வியாதி நிறைய இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்புறம் விதி ரேகையை பாருங்க. விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து போகுது. அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க, அவங்க நிறைய சம்பாதிச்சாங்க, நல்லபடியா இருந்தாங்க, வாழ்க்கை நல்லா நடந்தது. இவரும் நல்லா நிறைய சம்பாதிச்சாரு, நல்ல செல்வ செழிப்போட நல்லா தான் இருந்தார். வாழ்வில் நன்றாக இருந்தால், அதாவது அண்ணன் தம்பிங்க, குழந்தைங்க, மனைவி ஒரே ஒரு மனைவி தான். அப்புறம் அவருக்கு தேவையில்லாத இல்லீகல் தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம சுக்கர வளையம் உடைபட்டு இருந்தால், சுக்கர வளையம் நல்லா இருந்ததுன்னா, அப்படி உடைபடாம நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு இல்லறத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல உடைபட்டு இருக்கவருக்கு ரெண்டு கையும் பார்க்கணும். ஒரு கையில குரு வளையம் இருக்கு, ஒரு கையில குரு வளையம் இல்லை, சுக்கர வளையம் இருக்கு. அப்படிங்கும் போது ரெண்டு கையும் நம்ம பார்க்கணும். பணம் வருது, சந்தோஷமா இருந்தாரு, எல்லா கலைகளும் தெரியும், எல்லா திறமையும் நிறைய இருக்கும். நம்ம திறமை இருக்கிறவங்க முன்னுக்கு வரானா கிடையாது. அந்த கையை பார்த்த உடனே ஒரு சில பேர் ஒன்றுமே தெரியாத அவங்க நல்லா பெரிய லெவலில் போய் உட்காந்துருப்போம். ஆனா இவருக்கு எல்லா கலைகளும் தெரியும், எல்லா மொழிகள், எல்லா திறமை நிறைய இருக்கு. அவர் வந்து முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாமே செய்வார். இருந்தாலும் அவர் கையை பாருங்க, இந்த இறுதி ரேகை போயிட்டு புத்தி ரேகை தொடுது. அந்த வயதில் இவருக்கு ஒரு விபத்து, ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்திருக்கும். இப்ப முதல்ல எடுத்தோன்னா ஆயுள் ரேகை நம்ம பார்க்குறோம். ஆயுள் ரேகையை பார்த்தோன்னா அதுல ஒரு 2 இடத்துல தடை வருது. அந்த தடை வரும் பொழுது அவருக்கு வியாதி வந்திருக்கும். 3வது வந்து ஆரோக்கிய ரேகை வரும் வயதில் அவருக்கு உடல்நிலை மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ரேகை வந்து ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்புது. இந்த வயதில் ஒரு நன்மை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது புத்தி ரேகை பார்க்கணும். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கு. இறுதி ரேகை நல்லா தான் இருக்கு. இறுதி ரேகை போயிட்டு ஒரு புத்தி ரேகையோட ஜாயிண்ட் ஆகுது. ஒரு 25 வயசுல அவருக்கு மன அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்திருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம குரு வளையம் நல்லா இருக்கு, இங்க சுக்கிர வளையம் இருக்கு, சூரிய ரேகை வந்து லைட்டா தான் இருக்கு, ஒன்னு வெட்டுப்பட்டு இருக்கு, ஒன்னு லைட்டா இருக்கு. அப்படிங்கும் போது இவருடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்து திரும்ப ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். முதலில் ஒருவருடைய கையை பார்க்கும் பொழுது அவருக்கு தற்போது வயது 70. என்னது 70 வயசு, ஒரு ஆண் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப 70 வயசு ஆகும்போது முதல்ல இவருடைய ஆயுள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆயுள் ரேகை நல்லா சிறப்பா இருக்கு. குறைஞ்சது இந்த கங்கண ரகையும் நல்லா இருக்கு. 80 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்க ஆயுள்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், அது வந்து கர்ம பலன்படி நடக்கும். ஆனா குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் அந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கிறதுனால 80 வயசு வரைக்கும் இருப்பார் நம்ம சொல்லிக்கலாம். 2வது ஒரு 25ல மனம் அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் நிகழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 27, 30 அந்த மாதிரி வயசுல வியாதி வந்திருக்கும். வியாதி வந்து கஷ்டப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 50 வயசுல 52 வயசுல உங்களுக்கு 1 மாசம் பெட்ல இருந்து அது மாதிரி ரொம்ப வியாதி வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியோ இல்லை விபத்து மாதிரியோ நிகழ்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால அவருக்கு மனம் பாதிக்கப்பட்டு வியாதி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாதினால அவர் கஷ்டப்பட்டு ஃபுல்லாவே வியாதி தொடரும். இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால் வியாதி தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம புத்தி ரேகைக்கு வந்துடுவோம். புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கி இருக்கு. கற்பனை நிறைய இருக்கும். கற்பனை வளம் மிகுந்தவராக இருப்பார். நல்ல ஒரு ஒரு பாடம் நடத்த, அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது, நல்ல ஒரு கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை, இலக்கியத்துறை இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது இறுதி ரேகையை பார்க்கலாம். இறுதி ரேகை நேரம் குருபேட்டுக்கு போகுது. அதுல இருந்து ஒரு கிளை போய் புத்தி ரேகையை தொடுது. அந்த தொடும் பொழுது அந்த வயதில் அவர்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறதுனால இவருடைய மனைவி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு மனைவியால் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. அது உறுதிப்படுத்திட்டோம். அதுக்கு அப்புறமா இந்த சந்திரன் வீட்டுல இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே அவங்க அந்த விதிரேகை போச்சுன்னா எங்கேயுமே ஒரு ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நல்லபடியா அந்த சுத்தி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். இன்னும் கடந்து போய் கூட அவர் இருந்திருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதிர்ஷ்டக்குறியை நம்ம பார்க்கணும். அந்த அதிர்ஷ்டக்குறி வந்து ஒரு கையில ஒரே ஒரு ரைட் ஹேண்ட்ல மட்டும் இந்த குரு வளையம் இருக்கு, லெப்ட் ஹேண்ட்ல குரு வளையம் இல்லை அவருக்கு.
அந்த இதுல வந்து ஒரு சுக்கிர வளையம் உடைபட்டு இருக்கு, சூரிய ரேகை கொஞ்சம் இருக்கு, ஒன்னு வெட்டுப்பட்டு இருக்கு, ஒன்னு லைட்டா இருக்கு. இப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பலன் கூற வேண்டும்? குரு வளையத்தை வச்சு அவர் ராஜபோகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். குரு வளையத்தினுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இல்லீகல் தொடர்புகள், அதாவது தேவையில்லாத பெண்கள் தொடர்பு, எதிர்பாலினத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு சுக்கரமேட்டை பார்க்கணும். சுக்கரமேட்டில் வந்து செல்வாக்கு ரேகைகள் இருக்குது. இந்த செவ்வாய் ரகையும் இருக்கு, செல்வாக்கு ரகை இருக்கு, சுக்கரமேடு நல்லா இருக்கு. அப்போ தேவையில்லாம தொடர்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த வயதில், வாலிப வயதில். ஒரு 18, 20ல இருந்து ஒரு 30, 35, 40 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியா சந்தோஷமா பெண்களோட ஒரு ராஜபோகமா இருந்திருக்கார். நல்ல வருமானம் சம்பாதிச்சிருக்கார், நல்ல கலைகள் தெரியும், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல உயரிய பதவி. ஆனா பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணிட்டார். ரெண்டாவது உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. 50 வயசுல உடம்பு சரியில்லாம நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கணும். இந்த கையில வந்து இந்த ஆரோக்கிய ரேகை வரும்போது நிறைய செலவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். எதனால வந்து பெண்கள் தொடர்பு வந்தது? இந்த சுக்கர வளையம், உடைப்பட்ட சுக்கர வளையத்தினால் பெண்கள் தொடர்பு தேவையில்லாம வந்தது. சுக்கர மேட்ல செல்வாக்கு ரேகைகள் வரும் பொழுது இந்த மன்மத மேட்ல தேவையில்லாத நிறைய கோடுகள், தார கோடுகள், சின்ன கோடுகள், தாரம் ஒண்ணுதான் நேரா இருக்கிறது. அதுக்கப்புறம் இல்லீகல் நிறைய தொடர்புகள் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நம்ம கத்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இவருடைய விதி ரேகையை பாருங்க. சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து 30 வயசுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு மாறி இருக்காரு. இடம் மாற்றம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய ரேகை கொஞ்சம் தான் இருக்கு. இப்ப இவருக்கு என்ன பலன் சொல்லணும்? இப்ப வாழ்க்கை நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கார். 70 வயசுல வாழ்க்கை நடத்துவதற்கு சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்கார். இவருக்கு நாம் என்ன சொன்னோம்? என்னுடைய கையில வந்து எல்லாமே நல்லா தானே சார் இருக்கு, நான் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கேன்? என்னை விட குறைவா படிச்சவன், என்னை விட திறமை குறைவா இருக்கிறவன் நல்லா இருக்கானே, என்னால ஏன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியலன்னு கேட்டார். அதற்கு காரணம் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உடைப்பட்ட சுக்கிர வளையமும் உங்களுடைய சுக்கிர மேட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கு ரேகைகள் மூலமாக செலவு நிறைய செஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆரோக்கிய ரேகை இருக்கிறதால வியாதியினால நிறைய செலவு பண்ணிட்டீங்க. அதனால சேர்த்து வைக்க முடியவில்லை. இந்த சுக்கிர வளையம் இருந்தால் சேர்த்து வைப்பது, உடைப்பட்ட சுக்கிர வளையம் இருந்தால் சேர்த்து வைப்பது கஷ்டமாக இருக்கும். அதாவது பணம் சேராது. இன்னும் சொல்ல போனா இந்த குரு வளையம் ஒரு கையில தான் இருக்கு, இன்னொரு கையில கிடையாது. ரைட் ஹேண்ட்ல மட்டும் தான் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூரிய ரேகை ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்க, அவர் வந்து சேர்த்து வச்சிருப்பார். அந்த சூரிய ரேகையும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. இந்த கொஞ்சோண்டு சூரிய ரேகை இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ இந்த வயசுல உங்களுக்கு வியாதி வந்துருச்சு. 70 வயசுல வியாதி வந்துருச்சு, உடல்ல பலமும் கம்மியாயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சு நான் வந்து வாழ்க்கை நடத்த முடியும்? உங்களுக்கு செய்ய வேண்டியதை, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்களுடைய குழந்தைகளை நல்லா ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்துங்கள். உங்கள் குழந்தை மூலமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு, வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறினோம். திரும்ப கையை பாருங்க. ஒரு கையை பார்த்தோன்னே முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகையை தடை காணும் வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு. ரெண்டு இடத்துல வியாதி வந்திருக்கு. 3வது இடத்துல பெரிய வியாதி வந்து, அதாவது அந்த ஆரோக்கிய ரேகை கட் பண்ணுது. ஆயுள் ரேகையை ஆரோக்கிய ரேகை கட் பண்ணுது. அந்த வயதில் உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் அதுக்கப்புறம் தப்பிச்சு வந்திருக்காரு. ஆனா வியாதி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறமா புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இருக்கிறதுனால நிறைய அவருக்கு நிறைய கதை, கவிதை, கட்டுரை, கற்பனை இந்த மாதிரி துறையில நிறைய ஈடுபாடு இருக்கு. அதுக்கப்புறம் இறுதி ரேகை புத்தி ரேகை போய் டச் பண்றதுனால மனம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி சுக்கிர வளையம் உடைபட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத ஆசை தொடர்புகள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளையம் இருக்கிறதுனால ஒரு ராஜமோகமாக சந்தோஷமாக இருந்தார், அவரால் சேர்த்து வைக்க முடியவில்லை. காரணம் சூரிய ரேகை இல்லை. சூரிய ரேகை ஒருவருடைய கையில கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதுல ஒரு ரேகை வெட்டுப்பட்டு இருக்கு, ஒரு ரேகை லைட்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி குறைவுபடும். வெற்றினா அதாவது இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது. 2-3 தலைமுறைக்கு ஒரு சில பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த குரு வளையம் இருக்கிறவங்க 2-3 தலைமுறைக்கு கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. இவரால் சேர்த்து வைக்க முடியவில்லை. வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக இவரால் முடியல, செலவாயிடுச்சு. இன்னும் சில பேருக்கு இந்த விதி ரேகை மட்டும் இருக்கு சார், சூரிய ரேகை இருக்காது. இந்த விதி ரேகை இருக்கிறவங்க ஒரு கை 50 வயது ஒரு நபரை கண்டேன். அவருக்கு சூரிய ரேகை இல்லை. அவர் வேலை செய்யறாரு, வேலைக்கு போறாரு, ஒவ்வொரு நாளைக்கு வேலைக்கு போறான்னு வச்சுக்க, அந்த மாசம் பூராவே குடும்பம் நடத்திடுவார். நல்லா சந்தோஷம். ஒன்று விதி ரேகை இருந்தால் அவருக்கு தேவைக்கு பணம் வரும், சந்தோஷமா இருப்பார், அவ்வளவுதான். சூரிய ரேகை இல்லை,
ஆனா அதை மிச்சம் பண்ண முடியல. அவர் வாழ்க்கையில இன்னமும் வர்றதை வச்சு செலவு பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா ஓடிட்டே இருக்கார். இதான் வாழ்க்கை. சூரிய ரேகை இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், மிச்சம் செய்ய முடியும், வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும், 2 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி கையில சதுரங்கள் இருந்தால் உங்களுக்கு நிலவரம் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூரிய ரேகை இல்லை, எந்த அதிர்ஷ்ட குறி இருந்தாலும் வேலை செய்ய மறுக்கிறது. இந்த கையை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுங்க. இந்த கையை பொறுத்தவரைலாம் குருவலையம் இருக்கு, ராஜபோகமா இருக்கணும். ஒரு ராஜாவுக்கு எவ்வளவோ சொத்துலாம் இருக்கும். இந்த சொத்தெல்லாம் அழிந்து விட்டது. ஒன்று பெண்கள் தொடர்பால, இன்னொன்று வியாதினால அழிந்து போச்சு. இவர்கள் புத்திரர்களால், குழந்தைகளால் இவருக்கு வருமானம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்படிதான் நம்ம ஒரு கையை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஒரு சில குறிகள், இப்ப இதுல ஒரு தாமரை, வில், வேல், வால் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பலன் வேறுபடும். இந்த ஒரே ஒரு அதிர்ஷ்ட குறிக்கு இதான் பலன். இப்படிதான் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நேயர்களே, நம்ம அதிர்ஷ்ட குறிகள் எந்த வயதில் வேலை செய்ய தொடங்கும், அது முழு பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்த்துட்டோம். இந்த எடுத்துக்காட்டோட இந்த குரு வளையம் வேலை செஞ்சது, நல்லா வருமானம் வந்தது, ராஜபோகமா இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. அதை தடை செய்தது இந்த உடைப்பட்ட சுக்கிர வளையமும் இந்த ஆரோக்கிய ரேகை, ஆயுள் ரேகையை வெட்டுவதனாலும் அது செலவாயிடுச்சு. அந்த வந்த பணம் எல்லாம் மொத்தமும் செலவாயிடுச்சு. இப்போ குடும்பம் நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கலாம். உடனே அதிர்ஷ்ட ரேகை இருந்துருச்சு, அதிர்ஷ்ட குறி இருந்துருச்சு, வாழ்வில் எல்லாரும் வெற்றி பெறுவது கிடையாது. காரணம் நம்மளுடைய கர்ம பலன்படி தான் நம்மளுடைய கையில உள்ள நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம கையில ரேகையா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.